श्रीनाथयोगिवर यामुनसूरीपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमध्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् तातयार्य गुरुवंशम् अहं प्रपद्ये। श्रीमते श्रीनिगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते रामानुजाय नमः। பிரபத்தி என்கிற சரணாகதிக்கு மொத்தம் 6 அங்கங்கள் உண்டு. மோட்சத்துக்காக பண்ணும் பிரபத்திக்கு மட்டுமல்ல, எம்பெருமானிடம் எதற்காக சரணாகதி செய்தாலும் இந்த 6 அங்கங்களுடன் கூடியதாகவே செய்ய வேண்டியது. இந்த அங்கங்களில் மிக முக்கியமானது மகாவிஸ்வாசம் என்கிற அங்கம். அதாவது எம்பெருமானிடம் சரணாகதி செய்தால் அவன் நமக்கு எது ஹிதமோ அதை செய்வான் என்கிற நம்பிக்கையே மகாவிஸ்வாசமாகும். மகாவிஸ்வாசத்துக்கு உதாகரணம் கேட்டால் உடனே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது திரௌபதி விற்த்தாந்தம் தான். ராஜ்யசபையிலே பீஷ்மர், துரோணர், பஞ்ச பாண்டவர்கள் உட்பட எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கையில் துச்சாசனன் துகிலூரிய முற்பட்டான். இவர்கள் யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை. முதலில் தன்னை காத்துக்கொள்ள போராடிய திரௌபதி அது அசாத்தியம் என்று தெரிந்தவுடன் தன்னை காத்துக்கொள்ள போராடுவதை நிறுத்திவிட்டு 2 கைகளையும் தலைமேல் கூப்பி கிருஷ்ணனை அழைக்க கிருஷ்ணனும் அவளுடைய மானத்தை காத்தான். இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் இது அவளின் மகாவிஸ்வாசத்தினால்தான். மகாவிஸ்வாசம் என்றவுடன் அடியோங்களுக்கு ஞாபகம் வருவது இப்பொழுது நான் கூறப்போகும் விற்த்தாந்தம் தான். அதை இன்று மகத்வம்சம் தொடரிலே அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். நாவல் பாக்கத்தை சேர்ந்த மகான் ஒருவருக்கு தன்னுடைய இளவயதிலேயே, அதாவது சுமார் 30 வயதிலேயே, அப்போது அவருக்கு 8 வயதில் ஒரு மகன் இருக்கையிலேயே சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கும் எண்ணம் தோன்றிவிட்டது. வலையப்பேட்டையில் எழுந்தருளியிருந்த வலையப்பேட்டை யதியிடம் தனக்கு சந்நியாசம் கொடுக்குமாறு விண்ணப்பித்தார். இதை கேள்விப்பட்டவுடன் அப்போது நாவல் பாக்கத்தில் இருந்த சில பெரியவர்கள் அவரிடம், உன்னுடைய பையன் தேவநாதனுக்கு வேத அத்தியனம் பண்ணி வைத்து சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு காலக்ஷேபம் சாதித்து அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டாமா? அதை செய்யாமல் நீ சந்நியாசியாகிறேன் என்கிறாயே என்று கேட்டனர். பதிலுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சாதித்தார். அதை கேட்டு அந்த பெரியவர்களே ஸ்தம்பித்து நின்று விட்டனர். அப்படி அவர் சாதித்த வார்த்தை என்னவென்றால், அவற்றை சர்வேஸ்வரன் பார்த்து கொள்ளும் என்கிற வார்த்தை. சர்வேஸ்வரன் மீது எவ்வளவு மகா விசுவாசம் பாருங்கள் அவருக்கு. அவனுடைய தலை விதிப்படிதான் நடக்கும், நான் என்ன சொல்லிக் கொடுப்பது என்றோ அல்லது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றோ அவர் பதிலளிக்கவில்லை. எம்பெருமானிடம் உள்ள மகா விசுவாசத்தினால் அவற்றை சர்வேஸ்வரன் பார்த்து கொள்ளும் என்று சாதித்தார். இங்கு ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். கிரகஸ்தாசிரமத்துக்கு என்று சில சங்கடங்கள் உண்டு. மனைவியை சமாளித்தாக வேண்டும், பிள்ளைகளோடு மல்லு கட்ட வேண்டியிருக்கும், அவர்களுடைய ஆகாரம் வசதி இவைகளுக்கு பொருள் ஈட்ட வேண்டியிருக்கும், சில உறவினர்களின் தொந்தரவுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இவையெல்லாம் எல்லா குடும்பத்திலும் இருப்பதுதான். இந்த சுவாமி இதுக்காக எல்லாம் பயந்து கொண்டோ, மனைவியிடம் சண்டை போட்டுக்கொண்டோ, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை தட்டி கழிக்கவோ
சந்நியாசம் வாங்கிக் கொள்ளவில்லை. உண்மையில் இவரால் இந்த சம்சார தாபத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு விரக்தி இவருக்கு. இந்த சம்சாரத்தில் அவரால் இருக்க முடியவில்லை. அதனால் சந்நியாசம் வாங்கிக் கொள்கிறார். இப்பொழுது மீண்டும் விஷயத்துக்கு வருவோம். அவற்றை சர்வேஸ்வரன் பார்த்து கொள்ளும். அதாவது அந்த குழந்தையின் படிப்பை எம்பெருமானிடம் சமர்ப்பித்தாயிற்று. அதனால் இந்த குழந்தையை மகா ஞானியாக்க வேண்டிய பொறுப்பு எம்பெருமானுக்காயிற்று. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஆழ்வார் சாதிக்கிறார், கொள்ளக்குறைவிலன் வேண்டிற்று எல்லாம் தரும் என்கிற உதார சுபாவத்தை உடையவன். அவனுக்கு எதையும் கொஞ்சமாக கொடுக்க தெரியாது. அதனால் இந்த குழந்தையை மிக ஞானவானாக ஆச்சாரம், அனுஷ்டானம், சாமானிய சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், வேதாந்த ஞானம் இப்படி எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவனாக எம்பெருமான் ஆக்கினார். இந்த குழந்தை யார் என்றால் இவர்தான் பிற்காலத்தில் எல்லோரும் போற்றும்படியாக ஜகத் விக்கியாதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ உவே ஐயா சுவாமி என்று சுப்பிரசித்தராய் விளங்கிய ஸ்ரீ உவே தேவநாத தாத்தாச்சார்ய மகாதேசிகன். மகாவிஸ்வாசத்துடன் இருந்த சுவாமி அவருடைய தகப்பனாரான ஸ்ரீ உவே நிருசிம்ம தாத்தாச்சார்ய மகாதேசிகன். ஸ்ரீமதே ஸ்ரீ வரத தாத்தாச்சார்ய மகாதேசிகாய நமஹ.